நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். தீங்கு நாளில கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிற கர்த்தரே, சத்துருக்களுக்கு மேலாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், உயர்த்தி காட்டுகிற தேவன் நீராப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை தட்டிட்டீங்க, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண பற்றியில் வைக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண சொன்னேன் இல்லையா? கை தட்ட சத்தம் என் காது கிடைச்சிச்சுது, கேட்டுச்சுது இல்லையா? வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான். எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னா நீங்கள் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு அடையாளம் சொல்லுங்களேன். எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். உங்கள் வாயிலிருந்து முதிர்ந்த பொன் முத்துக்களுக்காக கர்த்தர் துதிக்கிறேன் இல்லையா? இல்லையா? ஒரு சிலருக்கு எஸ்ஸப்பா அப்படின்னு சொல்றது ஏதோ கசப்பான வேப்பிலை இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? எஸ்ஸப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லேலூயா. தன் ஜனத்தின் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர் அல்லேலூயா. ஏசப்பான்னு கூப்பிட்டா என்ன நடக்குன்னா, என் பாவம் மன்னிக்கப்படுகிறது, என் வாழ்க்கை பாவத்தின் சம்பளமாக மரண கட்டுகிறது நினைச்சதுன்னா விடுவிக்கப்படுகிறது. அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவு கனத்தை கற்று வச்சிருக்கிறார். வானத்திலோ பூதலத்திலோ எல்லாருடைய முழங்காலும் முடங்கப்படுகிற மண்டிடப்படுகிற ஒரே ஒரு நாமம் அல்லேலூயா. அவராலே என்று வேறு ஒருவரால் என்ன இல்லையா ரட்சிப்பில்லை. அவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள நாமம் இயேசு. இப்ப சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா ரட்சிங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம். நீங்க வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தீங்கு நாள்ல நம்ம கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர்னு சொல்லி ஜெபத்தில் நம்ம நினைவு கூர்ந்தோம். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதத்துக்காரன் தாவீது 27வது சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார், 4வது வசனத்துல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அவருடைய ஆலய பிரகாரத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ண முடியாது நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அவருடைய ஆலய பிரகாரத்தில் அமர்ந்திருந்து அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் வசனத்தை சொல்லுகிறாரு, தீங்கு நாளில என்னை கூடார மறைவில் அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு கூடார மறைவு இருக்கிறது, நமக்கு ஒரு கூடார மறைவு இருக்கிறது. எப்போ அந்த கூடார மறைவு? கர்த்தர் எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு மறைவு வரலாம். கர்த்தர் எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்துவதற்கு என்னை ஏற்படுத்தி இருக்கிறாரு, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுனா அவர் சொல்றாரு, தீங்கு வரும்போது அவனை பாதுகாக்க. ஆனா நமக்கு கிடைக்காத ஒரே ஒரு தர்மம் எதுன்னா, பைபிள் எடுத்து வாசிக்கிறது தான் கிடைக்காத ஒரு தர்மம். மற்ற எல்லாம் கிடைச்சிடும், மற்ற எல்லாம் என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும் இல்லையா? காப்பி கிடைச்சிடும், இட்லி கிடைச்சிடும், சோறு கிடைச்சிடும், ஆமாம் காப்பிக்கு சைடிஷு நல்ல வடை கிடைச்சிடும். வெளில சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? நல்ல முட்டைக்கோஸ் கிடைச்சிடும் இல்லையா? அதுக்கு நல்ல ஆமாம் அதெல்லாம் கிடைச்சிடும். ஆனால் கையில் உள்ள பைபிள் தான் என்ன செய்யாது, நான் தேடி காணாது இருப்போம். ஒரு வெளியில சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? அப்போ தேவன் நம்ம பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்ம நினைக்கிறாரு, பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்லா ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் சொல்லுகிறாரு, நீ
என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியினால். ஒரு வார்த்தை விட்டுட்டீங்களே, நீ என் பார்வைக்கு அருமையா இருந்தபடியினால் ஏன் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எவ்வளவு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அப்போ நான் அவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? அருமையானவனா இருக்கிறேன். நீங்க பக்கத்துல கை பிடிச்சுடுங்க. நீங்க அவருடைய பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. கஷ்டப்படாதீங்க. அவங்க அழகு இருக்குன்னு சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, நீங்க அழகுதான் சொல்லுங்க. இவங்க வாழ்த்துனா என்ன, வாழ்த்தாட்டி என்ன, நீங்க அழகுதான் சொல்லுங்க. இவங்க போட்டுனா என்ன, புகழ்ந்தா என்ன, நீங்க அழகுதான் சொல்லுங்க. என்ன சொன்னவர் அவரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேசத்துக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. நேசம்னா என்னங்கிறத விளங்க பண்ணின நேசத்துக்கு சொந்தக்காரர். நேசம்னா என்ன அப்படிங்கிறத விளங்க பண்ணின நேசத்துக்கு சொந்தக்காரர். அந்த நேசம் மாறாது. அல்லேலூயா. என்னிலிருந்து மாறாதுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னையும் உங்களை முன்குறிச்ச தேவனுடைய நேசம் இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. அழிந்து போகிற மனுஷன் நேரத்து சொன்னான் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா. அல்லேலூயா. எச்சி கூட அப்படியே தேன் போல இருக்குன்னா, இன்னைக்கு சீங்க. அன்னைக்கு அவனுக்கு ருசியா இருந்துச்சு, இன்னைக்கு சீ சனியை தள்ளி போட்டு தூங்கும் அப்படின்னா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு பேசின வாய் நல்ல வாய், இன்னைக்கு பேசின வாய் ஓ glory to God. அல்லேலூயா. ஆனா இவர் ஒருவர் மாத்திரம்தான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் மாத்தாம நீ என் பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. கனம் பெற்றார். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? தோத்து போனவனை பார்த்து சொன்னார், விலகி போனவனை பார்த்து சொன்னார், வழியை மறந்து போன பார்த்து சொன்னார், இடுக்கல்ல சிக்கினவனை பார்த்து சொன்னார், மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கினவனை பார்த்து சொன்னார், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கினவனை பார்த்து சொன்னாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனப்பற்றான். இல்லையோ இந்த காலைகளில் என்ன காரியத்துக்காக ஏங்கி வந்திருக்கீங்களோ, என்ன விருப்பத்தை கேட்டு நீங்க வந்திருக்கிறீங்களோ, அந்த விருப்பத்தை நிறைவேறப்பன கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சவங்க, கர்த்தர் உங்க மன விருப்பத்தின் எல்லாம் உங்களுக்கு செய்ய போறாரு. ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய பார்வைக்கு அருமையானவங்க. அல்லேலூயா. நான் கடந்த உட்கார்ந்து யோசிச்சேன், அவருடைய பார்வைக்கு நான் அருமையா இருந்தபடினாலதான் நான் சாகாம பிழைச்சிருக்கேன். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசிக்கிறேன். ஆமா, கற்பத்துல நான் உருவான போது எங்க அம்மா கலைக்க முயற்சி பண்ணாங்க. அல்லேலூயா. ஆமா, இவன் வேண்டாம் எனக்கு, இது இவனா இவளானே தெரியல, இவனா இவளானே தெரியல. ஏற்கனவே 5 இவள் வந்து விட்டான், ஏற்கனவே 5 இவள் வந்து விட்டாள். அதுக்கு பிறகு 8வது வருது இவளாயிட்டுன்னா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கரைக்க முற்பட்ட போது அன்னைக்கு அவருடைய கரம், ஆமா, எங்க அம்மாவுடைய கையில நீ காப்பாத்துச்சு, சாகல. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளியில வந்து தொட்டில விழுந்து, ஆமா, வாந்தி வைத்தாலே ஓடிக்கிட்டு இருக்கும்போது கையில் எடுத்து தூக்கிட்டு ஓடினாங்களா ஆஸ்பத்திரிக்கு. அன்னைக்கு டாக்டர் சொன்னாராம், தூக்கிட்டு போமா பிள்ளைய, வீட்டுக்கு வரக்குள்ள செத்துருவாண்டா. தூக்கிட்டு போமா பிள்ளைய, வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன செஞ்சிருவ, இந்த பையன் செத்துருவான்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஆமா, எங்க வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும், ஆமா, இங்க இருந்து நம்ம கார் நிறுத்துற இடம் தான் ஆஸ்பத்திரி, அங்க இருந்து இங்க வரக்குள்ள என்ன செஞ்சிருவானா, செத்துருவான்னு சொன்ன அவருடைய மருத்துவ அறிவை பார்க்கலும்
என்னை படைத்த என் தேவனுடைய மகத்துவம் பெரியது. சாகல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சாகல, சாகாமல் பிழைத்து இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப முறுக்குல எடுத்த திமிர்த்தனத்துல, வாலிப முறுக்குல எடுத்த திமிர்த்தனத்துல போதும் செத்துறலாம்னு சொல்லி 10 மாத்திரை கையில எடுத்து போட்டு அப்படி முறுக்கு தின்ன மாதிரி முறுக்கு திங்கும் போது கூட சாகாம பிழைச்சிட்டேன். பார்த்தீங்களா? வேலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிழைச்சிட்டேன். அல்லேலூயா. என்ன அவர் சொல்றாரு? நீ என் பார்வைக்கு அருமையானவன். நீ என் பார்வைக்கு அருமையானவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வந்த துக்கம், வந்த துயரம், வந்த பாடு, ஆண்டவரே செத்துருவேன் அப்படின்னா என்ன இப்படி சொல்லணும்? செத்துருவேன். அல்லேலூயா. சாகாமல் இன்னைக்கு பிழைத்து வச்சிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். என்ன நம்ம இன்னைக்கும் மரணம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடலை. எல்லாம் வீட்டு ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சொன்னாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நேரம் வாகனம் உங்களுக்கு விபத்துல உள்ளாச்சுது, எத்தனை இன்சிடென்ட், எத்தனை மின்சார தாக்குதல் உங்களை தாக்குச்சுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கே அந்த மின்சாரம் உங்களை சுண்டி இழுக்கும் போது உயிர் பெருச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் மறந்துருப்பாங்க. உங்களை பேரே மறக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. மின்சார வயர்ல வேலை பார்த்து மின்சாரம் இழுத்துக்கிட்டு டபக்குன்னு கையை உதவிட்டு நீங்க வந்தது உங்க தாளந்தில்ல, தேவனுடைய பார்வையில நீங்க விளையாடப்பட்டதா இருந்ததான பிழைத்திருக்கிறீர்கள். ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் மாத்திரம் உங்களை மேற்கொள்ளல, ஏன்னா நீங்க அவருடைய பார்வைக்கு விளையாடப்பட்டவர். ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவருடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்கள எது மேற்கொள்ளாது அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனங்களை வாசிங்க. மத்தேயு 16, 17, 18. இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு உணர்த்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேதுரு பார்த்து சொல்லுகிறார், எப்ப அந்த கல்லு மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. தேவனால் நேசிக்கப்படுகிற, தேவனை நேசிக்கிற, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற எந்த ஒரு பிள்ளையும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கேட்பீங்க, பாதாளனை மேற்கொள்ள விட மாட்டாரு. அல்லேலூயா. நல்லவர். ஏன்னா அவர் தான் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இந்த பாதாளத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். பாதாளம் மேற்கொள்ளாதுன்னு சொல்லிட்டாரு. பாதாளம் என்ன செய்யாது, மேற்கொள்ளாதுன்னு சொல்லிட்டாரு. நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆனா இப்ப நான் பாதாளத்துல இருக்கிறேன்னா அவர் மடியில இருக்கிறாங்கிறதா பிரச்சனையா இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க நினைக்கிறீங்க நான் நம்பிக்கையோட வீட்டுல கூடாரத்துக்குள்ள தானே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க தேவனுடைய பார்வையில இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய பார்வையில இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாதாளத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எங்க இருக்கீங்கறத தெரிஞ்சுக்கலாம். பாதாளத்துல என்ன இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சிட்டதுன்னா நீங்க இருக்கிற இடம் எதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம்.
சங்கீதம் 6:5. இன்னொரு ஆள் ஏசாயா 38:8. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? 38:8 ஏசாயா. நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமா இருக்கும் என்று. ஏசாயா 38:8. சங்கீதம் 38:8. கதறு. சரி, நான் அந்த வசனத்தை நான் தவறுதான் எழுதியிருக்கிறேன். அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், பாதாளத்தில் உங்களை துதிக்க மாட்டாங்க, பாதாளம் உங்களை துதிக்காது. நான் சொல்ல விளங்குதா? சங்கீதக்காரன் 6:5 சொல்லுகிறாரு, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் போனா ஒருத்தர் நினைச்ச மாட்டான், துதிக்க மாட்டான். பாதாளத்தில் என்னெல்லாம் இருக்கு? எசேக்கியேல் 31:15 பாதாளத்துல புலம்பல் இருக்கிறதா. ஓசியா 13:14 பாதாளத்துல மனமாற்றமே வராதாம். நீ எழுதிக்கோங்க. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 2:2 பாதாளத்திலிருந்து கூக்குரல் இட்டார் என்று எழுதப்பட்டிருக்குது. பாதாளத்தில் என்ன இருக்கிறது? கூக்குரல் இருக்கிறது. லூக்கா 16:23 வாசிங்க. பாதாளத்துல வேதனை இருக்குது. போதும், வரிசையா சொல்லுங்க. பாதாளத்துல என்ன இருக்காது? துதியின் சத்தம் இருக்காது. இல்லையா? பாதாளத்துல புலம்பல் தான் இருக்கும். பாதாளத்துல மனமாற்றமே இருக்காது. பாதாளத்துல கூக்குரல் இருக்கும். பாதாளத்துல வேதனை இருக்கும். மத்தேயு 25:30, 22:13 அங்க அழுகை, பற்கடிப்பு, இருள் இருக்குன்னு எழுதப்பட்டது. அங்க அழுகை இருக்குமா, பற்கடிப்பு இருக்குமா, இருள் இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து வீட்டுக்கு போறீங்க, உங்களால இங்க துதிச்ச மாதிரி அங்க துதிக்க முடியுதா? ஹலோ, இங்க துதிச்சாலே நீ தான்ப்பா துதிக்கிற, நாங்க என்னத்தை துதிக்கிற, எங்க எதையும் பூரா ஒரே பழம்பழம் தான் இருக்குது. என்று தனியும் இந்த அழுகை, என்று தீரும் இந்த கவலை, ஒரே பழம்பழம் தான். என்ன இருக்குது? என்ன இருக்குது? பாதாளத்துல அழுகை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவி சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாழணும்னு உடனே மகிழ்ச்சியா இருந்தேன். அவருடைய சமூகத்துல துதியோடு புகழ்ச்சியோடு வாருங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவருடைய சமூகம், ஆமா, நம்ம கூடி வரும்போதெல்லாம் அவருடைய சமூகம் வந்துருது. அந்த கூடி வருகிற இடத்துல கூட அழுகை இருக்குது, புலம்பல் இருக்குது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் ஏன் நீ என் பார்வைக்கு அருமையானபடினா அப்படின்னு சொல்லிட்டார. அருமையான எனக்கு, அவருடைய பார்வையில அருமையான எனக்கு ஏன் இந்த புலம்பல்? அவருடைய பார்வையில மகிமையான எனக்கு ஏன் இந்த கூக்குரல்? அவருடைய பார்வையில கனத்துக்குரியவனா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பற்கடிப்பு? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த முறுமுறுப்பு? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த முறுமுறுப்பு? அல்லேலூயா. ரெண்டே காரியம். ஒன்று, மத்தேயு 22:13 வாசி. 22:13 இல்லை, நான் சொல்லுகிறேன், அதுக்கு மேல உள்ள வசனமா வரும். கர்த்தர் 11வது வசனம்.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாகிற புறமான இருள் போடுங்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வஸ்திரம் முக்கியம். எது முக்கியம்? வஸ்திரம் முக்கியம். உலகம் சொல்றது ஆள் பாதி ஆடை பாதி. அல்லேலூயா. நம்ம உடுத்தி இருக்கிற வஸ்திரம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தீர்மானிக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. நான் வாட்டர் பேட் போடுறது எனக்கு கிரிக்கெட் சொல்லி தீர்மானிக்குது. இன்னைக்கு அது ஃபேஷன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது இன்னைக்கு என்னது? ஃபேஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தேவசபைக்கு வரும்போது தகுதியான வஸ்திரம் தரிச்சிடுச்சேனும் வரணும். என்ன வஸ்திரம் தரிக்கணும்? அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம்னா என்ன வஸ்திரமா? அது என் சரீரத்தின் சில பகுதிகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களை பார்க்கும்போதும் நீங்க என்னை பார்க்கும்போதும் நமக்குள்ள என்ன எந்த ஒரு பிசுறு நினைச்சக்கூடாது, கவனச்சிதறல் வரக்கூடாது. அதுக்கு தான் வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம ஏற்கனவே வஸ்திரம் போட்டு நம்ம என்ன ஒரு சில காரியங்களை நம்ம மறைச்சிருக்கிறதுனால அந்த ஆண்களை குறித்து சொல்ல, இந்த பனியன் போட்டுருக்கிறவங்க அந்த பனியனை கடத்திட்டு வெளியில் வந்தாங்கன்னா அந்த பனியன் போட்டுருக்க தடம் அப்படியே தெரியும். பனியன் மறைச்சிருக்க தடம் மாத்திரம் வெள்ளைன்னு இருக்கும். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்கள் பனியன் போடாம வெளியில வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ சூரியன் நம்ம மேல தாக்கப்பட்ட எல்லா பகுதியும் கருப்பா இருக்கும். சூரியன் தாக்காத பகுதியெல்லாம் வெள்ளையா இருக்கும். அப்ப சூரியன் தாக்காத பகுதி கூட வெளியே காட்டக்கூடாது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன வஸ்திரம் தெரிச்சு உள்ள வந்திருக்க அப்படின்னு உனக்கு தெரியும். நான் உனக்கு சுத்தி காட்ட வரல. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். விளங்கிட்டா விளங்காம போயிடக்கூடாது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். மாடன் வேண்ட எடுக்கிறக்காக மாடு மாதிரி அழைஞ்சிடக்கூடாது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரியது போடாது, பூமிக்குரியது. அல்லேலூயா. நீ யூனிஃபார்ம் போடு அல்லது வெவ்வேறு நல்ல கலர் ட்ரெஸ் போடாம மட்டும் வந்துடாது. போடுறது ஒழுங்கா போட்டுட்டு வந்து ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, மின்னல் வெட்டுற ஜாக்கெட்லாம் நினைச்சக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கையை மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கையை இறக்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். கை மேலே போயிட்டு என்ன செஞ்சிருவேன்? கையை என்ன செஞ்சிருவேன்? இறக்கிடுவேன். கொடுமையான வேலைக்காரனா. ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி போட்டும். இங்க ராஜா மகனுக்கு கல்யாணம் நடத்துறாரு. ராஜா மகன் என்ன நடத்துறாரு? எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்ன செஞ்சாரு? எல்லாரையும் கூப்பிட்டாரு. சிலர் நான் வரலன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்தாரு. வாசல்லையே வந்தவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாரு? ட்ரெஸ் கொடுத்தாரு. எல்லாரும் ட்ரெஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க. இப்ப ராஜா வந்து அந்த தாலி கட்டுற நேரத்துக்கு முன்னால வந்து நிக்கிறாரு. பாக்குறாரு. பார்த்தா எல்லாரும் அடி புது ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அதுல ஒருத்தன் வீட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கான். இப்ப வந்து கேட்கிறாரு, ஏப்பாங்க வா, உனக்கு வழியிலேயே ட்ரெஸ் கொடுத்தேன்னு எங்கன்னு கேட்டா அவன் சத்தமே கட்டாம பண்ணான். இவர் கோவம் வந்துட்டு, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடாம நீ பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்க, கல்யாணத்துக்குள்ள வந்திருக்க, எப்படி வந்தேன்னு தெரியல. அது வேலைக்காரனுக்குள்ள போட்டு எங்க ஓடு அழுகையும். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. கையை காலை கட்டி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்குடிப்பிற்கு உண்டாயிருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த வஸ்திரமாகி ஒரு மகிமின் வஸ்திரத்தை தந்திருக்கிறாரு.
அந்த பரிசுத்த வஸ்திரம் அசுசிப்படாமல் காக்க வேண்டியது இந்த கடமை. அந்த பரிசுத்த வஸ்திரத்தை கலற்றாமல் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நிறைய வஸ்திரம் தந்திருக்கிறார். மெல்லிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், யுத்த வஸ்திரம், நிறைய வஸ்திரம் இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டேஜுக்கு தக்கதான் தருகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி மனவாட்டிக்கு கொடுக்கிற வஸ்திரம் தான் ஆமாம் பரிசுத்தவான்களுடைய நீதிங்கிற மெல்லிய வஸ்திரம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் உடுத்திட்டா என்ன தெரியும் சொன்னா இருதயத்தில் இருக்கிற எல்லாம் வெளியே தெரியும். சரீரம் தெரியாது, இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் வெளியே தெரியும், இருதயத்தில் இருக்கிற சமாதானம் வெளியே தெரியும், இருதயத்தில் இருக்கிற சாந்தம் வெளியே தெரியும், இருதயத்தில் இருக்கிற தயவு வெளியே தெரியும், இருதயத்தில் இருக்கிற இரக்கம் வெளியே தெரியும். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற நீடிய பொறுமை வெளியே தெரியும், இருதயத்தில் இருக்கிற நீடிய பொறுமை வெளியே தெரியும். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற இச்சை அடக்கம் வெளியே தெரியும். அது ஒரு வஸ்திரம். பார்த்த உடனே ஓ அல்லேலூயா, இவ்வளவு பியூரிஃபை, இவ்வளவு பியூரிட்டியா இருக்குது, வெரி குட், சூப்பர். அந்த வஸ்திரம் தரிச்சவங்க தான் கல்யாண ஸ்டேஜுக்கு போக முடியும், தாலி கட்டுற மணவரைக்கு போக முடியும், மணவாளனோட கூட போக முடியும். வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிற, நான் உனக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறேன், நான் உனக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன். அந்த வஸ்திரத்தை எங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு போனியே, இந்த வாரம் வரும்போது அதே வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறியா, போட்டுட்டு வந்திருக்கிறியா? போன வாரம் என்ன பேச பண்ணாரு யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஞாபகம் இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல நம்ம அதை பூரா அசுசி பூரா ஆண்டவரே கழுவி 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 ஞாயிற்றுக்கு வரும்போது அந்த கழுவின ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கணும், வந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வஸ்திரத்தை தொலைத்தவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா, இது உங்களுக்கு ஒரு சில இந்த சத்தியம் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். இப்பவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வஸ்திரம் தொலைச்சிருக்கேன் போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த சப்ஜெக்ட் எடுத்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. இப்போ நீங்க உங்களுடைய பார்வையில் வஸ்திரம் தரித்தவர்கள், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பார்வையில் வஸ்திரம் தரித்தவர்கள், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா, யுத்த வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா, பரிசுத்த வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா, மெல்லிய வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா, அது உங்களை சார்ந்தது. அல்லேலூயா. நல்லது. இப்போ மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். அது என்ன பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்? மேல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு எஜமான் ஆமா வெளியூருக்கு போகும்போது தலைக்கு முன்னால வேலை பார்த்த ஒரு 3 பேரை கூப்பிட்டாரு. ஒருத்தனுக்கு 5 துட்டு கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 துட்டு கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 துட்டு கொடுத்தாரு. அவர் திரும்ப வந்தார், சில காலங்களுக்கு திரும்ப வந்தாரு. 5 துட்டு வாங்கினவன் 10ஆம் மாத்து கையில கொடுத்தான், 2 துட்டு வாங்கினவன் 4ஆம் மாத்து கையில கொடுத்தான், 1 துட்டு வாங்கினவன் அவர்கிட்ட வந்து சொன்னான், நீர் அறுக்காத இடத்துல விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் 20 வாசி வந்து ஆண்டவனே விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் பயந்து போய் நீ தந்த தாளந்தை நிலத்தில் புதைச்சு வச்சேன், இதுவும் அப்படியே வாங்கிக் கொள்ளும் என்றான். அவ்வளவுதான், போதும். தாளந்தை வாங்கிட்டாரு, தாளந்தை வாங்கிட்டாரு. வாங்கினவர் அந்த நிலத்துல புதைச்சிட்டாரு. புதைச்சவர் கரெக்டா எஜமான் வந்து கேட்கும் போது எடுத்து கொடுத்தாரு. வாங்கினதை கொடுத்தாருயா, நல்லது தானே. வாங்கினதை செஞ்சாரு, அப்படியே கொடுத்தாரு.
கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதுதான் பொல்லாத வார்த்தை. கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன். அல்லேலூயா. இவரு ஒரு பணத்தை கையில கொடுத்துட்டாரு, விதைச்சிட்டாரு. விதைச்சவர் கேட்கிறார். கேட்கிறவங்க நினைச்சா, ஏன் நீங்க தந்தீங்க, நாங்க ஏன் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட பிரச்சனை வந்திருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா கொடுத்துட்டு போகும்போது நீ சம்பாதிச்சு வாங்கினாலும் ஒன்றும் சொல்லலை, எப்பா நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனாரு. நீ 4 பெருக்கிட்டு வா, 5 பெருக்கிட்டு அப்படின்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் வந்தவங்க வாங்கினவங்க அவரோட இருதயத்தை சந்தோஷப்படுத்தினாங்க. நாங்கயா 5 தண்ணிங்க 10 மாற்றிட்டேன், 2 தண்ணிங்க 4 மாற்றிட்டேன் அப்படின்னாங்க. இவன் என்ன செஞ்சிருக்கோன்னா, அந்த 1 வாங்கிட்டு போய் எங்க பாருங்க நான் தொலைக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன், நாங்கயா அப்படின்னு கொடுத்துருக்கணும். வாங்கினவன் சொன்ன வார்த்தை பொல்லாதா இருக்கு. பார்த்தாரு, நீ சொன்ன வார்த்தையிலே நான் அவனை நியாயம் இருக்கிறேன், நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன்னு சொல்லுகிறியே, நான் அவனை தந்துட்டேனே, நான் அவன் தந்ததை நீ வட்டிக்காரன் கடையில் கொடுத்துருந்தேன்னா அது எனக்கு வட்டியாட்டு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வாங்கி ஆமாம் 10 சேர்த்து வச்சா பார்த்தீங்களா, அவங்கள கொடுத்துட்டு இவனை கையை காலை கட்டி புறமான வீரில் கொண்டு போய் செஞ்சிருங்க போட்டுங்க அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ யாருடைய வாழ்க்கையில அந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னா, 1 பரிசுத்த வஸ்திரத்தை காக்க தவறினவன் மேல் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுகிறது. இன்னொன்று அவர் தந்த தாளந்தை பயன்படுத்தாதவன் மேல பாதாளத்தின் வாசனை மேற்கொள்ளுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அலையில சொல்றத பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால நீ கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். ஒரு அலையில சொல்றத பார்க்கலாம். அவருடைய சிநேகத்துக்குரியவர்கள், அவருடைய சிநேகத்துக்குரியவர்கள் நாம் சிநேகம் பாராட்டுகிறோமா, அதான் முக்கியம். நான் அவர் என்னை நேசிக்கிறாரு, நான் நேசிக்கிறேனா? அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் எந்த ஸ்தானத்திலிருந்து என்னை நேசிக்கிறாரு, நான் அந்த ஸ்தானத்திலிருந்து நான் அவரை நேசிக்கிறேனா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எந்த ஸ்தானத்திலிருந்து என்னை நேசிக்கிறாரு, மகிமையான சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து என் மேல இருக்கிற அந்த நேசத்தின் உச்சிதத்தை எனக்கு காட்டினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அந்த நேசத்தின் உச்சிதத்தை காட்ட வேண்டிய நான் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டெப் ஏறி போய் அந்த நேசத்தின் உச்சிதத்தை நினைச்சேனும் நான் காட்டணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கொடுக்காம இருக்கா, எல்லாரும் நானே வாங்கி தின்னுட்டு இருந்தேனா, நானும் செலவழிக்கணும்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரிசாந்து, ஆமா ரிசாந்து நான் கடைக்கு போகும்போதெல்லாம் ரிசாந்து எனக்கு டீ வாங்கி தந்து கேட்டுக்கான், பணியாரம் வாங்கி தந்து கேட்டுக்கான். அல்லேலூயா. எல்லா நேரமும் நான் அவன் டீ வாங்கி சாப்பிட்டு இருக்க முடியுமா? மாப்பிள்ளை நானும் ஒரு நாள் வாங்கி தரேன் மாப்பிள்ளை சொல்லி நானும் கொடுக்கணும்ல. அல்லேலூயா. இல்லைன்னா இனிமே என்ன நினைக்கும், எப்ப மாத்திரம் வெறுங்கையை தான் வச்சுட்டு வருவான் அப்படின்னு ரிசாந்து என்னை பார்த்து சொல்லி இருக்க கூடாது. நான் அவங்களோட போகவும் இல்லை, நாங்கள் இன்னும் கடையில் போய் டீ குடிச்சதும் இல்லைன்னு நம்புகிறேன். இல்லைல்லப்பா, நீ வாழ்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ சிநேகம் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவரு எந்த ஸ்தானத்துக்கு என்னை ஏறி வர பண்ணுகிறார் என்பதை அறிந்து நான் அவர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு போய் நான் நிற்கணும். அவர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நினைச்சேனும் நான் நிற்கணும். அதுதான் அவருக்கு கௌரவம். யாருக்கு கௌரவம்? யாருக்கு கௌரவம்? அவங்க உலக பிரகாரம் பேசுவோமே. மோடியை டீ ஆத்தினாருன்னு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவர் கூட டீ ஆத்தினோன்னு இப்போ இருந்து என்ன சொல்லிட்டு இருப்பான்? அவன் டீ ஆத்திட்டு தான். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ அவரு என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா, என் கூட டீ ஆத்தினேன், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருக்கணும், அவனுக்கு ஒரு பெரிய
பெரிய ஹோட்டல் கட்டி கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கட்டி கொடுத்தாருன்னு தெரியாது, கேட்டாதீங்க போய். இல்லையா ஹோட்டல் கட்டி கொடுத்தும் இது அங்கேயும் அதே கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச ஆமா பனியனை போட்டுட்டோம்னா எப்படி இருக்கும்? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மோடி கட்டி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா நீ நான் ஒன்றை டீ ஆற்றணும், இப்போ நான் பிரதமர் ஆகிட்டேன், நான் பிரதமராக ஆகி நான் கனம் பெற்றுட்டேன், நீ எனக்கு நண்பன், அதனால நீ நினைச்சக்கூடாது, அதே சார்ந்து நிற்கக்கூடாது, எனக்கு தந்த கௌரவத்தில் உனக்கு கொஞ்சம் எனக்கு தாரன் தான் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுத்தா இவர் அங்கே போய் அந்த ஹோட்டல் ட்ரௌசரையும் அந்த கிழிஞ்சி போன பனியனையும் போட்டு டீ ஆற்றுனா விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலோயா ஒரு பிச்சைக்காரன் தான். யார் இருந்தா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல? அலையில ஒரு பிச்சைக்காரன் தான். அப்போ ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருந்தான். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருந்தான். அப்போ அந்த வழியா ராஜா போனாரு. ராஜா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் எப்ப ஏன் நாட்டில் நீ இருக்கிற, இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கலத்தி வச்சுட்டு இவர் புது ட்ரெஸ், இவருக்குள்ள புது ட்ரெஸ் எடுத்து அவன் கொடுத்தாரு. அவன் போட்டுக்கிட்டான். போட்டுட்டு என்ன செஞ்சான், தான் கலத்தி வச்ச அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை எடுத்து கட்டத்தை வச்சுக்கிட்டான். நல்லா இருக்குங்களா? ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். ஒரு மனுஷன் தன் கையில இருந்து ஒரு வெள்ளி காசை இருந்துச்சுன்னா தொலைச்சிட்டான். எதை தொலைஞ்சிட்டான்? வெள்ளி காசை தொலைச்சிட்டான். இதை பார்த்த ஒரு பெரிய மனுஷனு, சரி தொலைஞ்சு போயிட்டும்பா, இந்த உனக்கு நான் தங்க காசை தாரேன், நீ அதை விட்டுன்னு சொல்றான். இவன் தங்க காசை வாங்கிட்டான். தங்க காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த சாக்கடைகளை கையை விட்டு அந்த வெள்ளி காசை தேடினான். ஏன் நீ சாக்கடைகளை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு தங்க காசு தந்திருக்கேன். நீ எங்க கைவிடக்கூடாதுங்கிறக்காண்டி, நீ சாக்கடைகளை மறுபடியும் இறங்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ மறுபடியும் தங்க காசை கையில வாங்கிட்டு எனக்கு அந்த வெள்ளி காசு தேவை, சாக்கடைகளை இறங்குன்னா விளங்கிட்டா? உங்களுக்கு விளங்கிட்டா? விளங்காம போய்கிட்டே இருக்குதா? உங்களுக்கு வஸ்திரம் உடுத்திட்டாரு, உங்களுக்கு வஸ்திரம் உடுத்திட்டாரு. மறுபடியும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அலையாத, பழைய வாழ்க்கையை தூக்கிட்டு அலையாத, பழைய சுபாவத்தை தூக்கிட்டு அலையாத. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை துதிக்கிறவளாய் மாற்றி விட்டாரு. இவர்கள் என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் சொல்லி உன்னை துதிக்கும்படியே அவர் மாற்றி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு உனக்கு துதிக்க முடியல, ஒரே ஒப்பாரியா இருக்குது. எங்க தொலைச்ச? தேவன் தந்த வஸ்திரத்தை எங்க தொலைச்ச? தேவன் தந்த தாளத்தை எங்க தொலைச்ச? எங்க பயன்படுத்தணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு நீ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டுன்னா உன் வாழ்க்கையில் அந்த பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு துதி நிறையா துதிச்சுங்களா? எங்க துதிக்க வேலையே சரியா? எங்க துதிக்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மளை பிரதானமான ஏற்படுத்தணும். நீ என் பார்வைக்கு அருமையானால் நீ கனம் பெற்றால் என்ன கனம்? அவரை மகிமைப்படுத்துற சிங்காசனங்கிற கணத்தை தந்திருக்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மணி நேரமும் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்க, அந்த துதியெல்லாம் ஏற்றுக்கலாம கீழே இருந்து நான் துதிக்கிற துதிக்கு அங்கிருந்து இறங்கி வருகிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கணும். எந்த துதிக்கு? 24 மணி நேரமும் பிசிறு இல்லாமல் சரியா நேர்த்தியா ஒழுங்கு கிரமமாக செய்து கொண்டிருக்கிற பணிவிடைக்காரர்களாகிய அந்த தேவ தூதர்கள் துதிக்கிற துதியையும் பணிவிடையையும் அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு கீழே இருந்து நீங்களும் நானும் துதிக்கிற துதிய ரசிக்கும்படி இறங்கி வருகிறாராம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இறங்கி வருகிற வேளையில நீ துதிக்கிறியா தூங்குறியா? ஹலோ. அவர் இறங்கி வந்து என் பிரியம், என் மணவாட்டி, என் ரூபவதி, என் அழகில் சிறந்தவள்,
என் கண்ணுக்கு இனிமையானவள், என் இருதயம் கவர்ந்தவள். எவ்வளவு ரசனை பார்த்தீங்களா? இதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அவள் அல்லேலூயா. கவிதை லவ் பண்ணா தான் கவிதை வரும், இல்லாட்டி ஒரு காத்து தான் வரும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை லவ் பண்ணி பாருங்க, அவர் இருதயத்தில் உள்ள பூரா தெரியும். அல்லேலூயா. நான் அவரை லவ் பண்ணது என்னுடைய இருதயத்தில் தான் அவருக்கு தெரியும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவர் எனக்கு எழுதின மடல் உன்னத பாட்டில் இருக்குது. எனக்கு எழுதின லவ் லெட்டர். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு ஒரு நேரமாவது வாசல் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நீங்க வாழ்க, ஓ சூப்பர், வெரி குட், எவ்வளவு நல்லவர்கள். எந்த கோணத்துல வாசிக்கிறீங்கன்னா முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனம், நல்லா கவனிங்க. என்னை கவர்ந்தவர், என்னை கவர்ந்தவர். என்னை எதனால கவர்ந்தான்னு சொன்னா அவருடைய அன்பினால கவர்ந்தா. அந்த அன்பினால கவர்ந்தவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ என்னை மகிமைப்படுத்த. அவ்வளவுதான். நீ என்னை என்ன செய்ய? என்னை மகிமைப்படுத்து, துதியினால மகிமைப்படுத்து, ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்து. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு துதிக்க முடியல, இன்னைக்கு துதிக்க முடியல. எங்கேயே தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்த முடியல, எங்கேயே தொலைச்சி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு பற்கடிப்பு, எரிச்சல், பொறாமை, காய்மாறம், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேவனை துதிக்கிற துதி இல்லை, தேவனை மகிமைப்படுத்துற மகிமை உள்ள இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா நீங்க அவருடைய பாதைக்கு விளையாடப்பட்டவர்கள், நீங்க கனம் பெற்றவர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உன் ஜீவனுக்கு இடாக நான் ஜனத்தை தருவேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் நான் வசனத்தை வேகமாக சொல்லிட்டு சம்பவத்தை போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா நேரம் முடிய போகுது. பாதாளத்திலேயே நேரம் முடிஞ்சிட்டு, பாதாளத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் போராடிட்டேன். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாதாளத்தை நான் ஏறி வந்தவங்களாம் ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாதாளத்தை தான் இருந்திருக்கிறீங்க. நீங்க வாழ்க. ஏறி வந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் ஏறி வர பண்ணினாரு? ஏன் ஏறி வர பண்ணினாரு? ஏன் அந்த வாசனை என்னை மேற்கொள்ளாமல் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்னை கனப்படுத்துகிறார். அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதி 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தேவன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா சிசரா அப்படிங்கிற சேனாதிபதி கையில ஒப்பு கொடுத்தார். அவன் இவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினான், கொடுமையாய் அரசாண்டான். அந்த கொடுமையின் காலத்துல தான் ஒரு 2 பேர்த்தையும் ஒரு 10,000 பேரை கத்த வச்சிருந்தார். ஒருத்தி பேரு தேபேராள், ஒருத்தர் பேரு பாராக். அவங்க கூட 10,000 போர் சேவர்கள் இருந்தாங்க. இவங்க அவ்வளவு பேர் எங்கதான் இருந்தாங்கன்னா சிசராவின் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. அந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜனங்கள் தேவனை நோக்கி மறுபடியும் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும் போது அதே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இந்த தீர்க்கதரிசி ஆகிய தெபேராளையும் பாராக்கையும் கர்த்தர் எழுப்பி விட்டு அவர்கள் மூலமாக யுத்தம் செய்ய வைத்து அந்த ஜனங்களை விடுவித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது அவங்கள? புரியுது அவங்களுக்கு? இப்ப தேவன் உங்களை யாரை வச்சிருக்கிறாருன்னா தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தருடைய வாயா வச்சு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தீர்க்கதரிசனம் ஏப்ப நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் என்ன? கர்த்தருடைய வாயினா தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். வாய். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவன் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய நினைவுகளை அறிந்தவன் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய செயல்களை அறிந்தவன் தீர்க்கதரிசி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய செயல்களை அறிந்து கர்த்தருடைய இருதயத்தை நினைவை அறிந்து சரியான வேளையில தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக செயல்பட
தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அலையில அங்க சொல்லப்படுது, நீ என் பார்வைக்கு அருமையானவனால் கனம் பெற்றாய், அதனால உன் ஜீவனுக்கு ஈடாக நான் உனக்கு ஜனங்களை தருவேன். அல்லேலூயா. ஒன்னில செதறி போன உன்னுடைய பிள்ளைகளை நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன். வடக்கே பார்த்து வைத்தாதே, தெற்கே பார்த்து கொடு என்று சொல்லுகிற தேவன் நானு. அல்லேலூயா. நான் கூட இருக்கேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43:5 நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கூட இருக்கிறாரு? நம்மை போல கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக என் கூட இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விடுவிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் சண்டைக்கு போகணும். விடுவிக்கணும்னா என்ன செய்யணும்? நான் சண்டைக்கு போகணும். ஆயுதம் ஏந்தி யுத்தத்துக்கு போகணும். யுத்த வஸ்திரம் அணிந்து யுத்த களத்துக்கு போகணும். யுத்த வஸ்திரத்தை குறித்து நீங்க எழுதி வச்சு வாசிச்சுக்கோங்க. எபேசியர் 6, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இது எல்லாத்துலயும் அந்த யுத்த வஸ்திரம் இருக்கிறது. அதை அணிஞ்சிட்டு பாராக்கும் தெபேரால யுத்தத்துக்கு போனாங்க. சிஸ்ரா வீழ்ந்தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தெரிந்திருந்த நோக்கம், நான் எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு என் ஜீவனை நான் கொடுத்து என்னுடைய நான் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதனாலதான் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்களுக்காக பிழைத்திருக்க வேண்டும். வசனம் காமிக்கணுமா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு வசனம் எடுத்து காமிக்கணுமா உங்களுக்கு? வாசிச்சிருவோம். 2 கொரிந்தியருக்கு திருப்பிக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்குது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மளை விடுவித்தார், உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உயிர்ப்பித்து சிங்காசனத்தில் உயர்ந்த உன்னதங்களை அமர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். உன்னதத்தில் அமர்ந்திருக்க பண்ணின சொல்லுகிறாரு, நீ யுத்தம் பண்ணு, என்னுடைய மீட்கக்கூடிய நாள் வந்து விட்டது. மோசேயை உருவாக்கின இயேசு தேவன் எகிப்தின் ராஜ்யத்தில் வளர்த்து அவனை பலப்படுத்த வேண்டிய சரியான நேரம் வரைக்கும் அவர் பலப்பட்டு தான் எழுப்பி நிற்க ஒரு கொலைகளுக்கு ஆளாகி 40 வருஷம் எத்தியோப்பியா தேசத்துக்கு போயிட்டாரு. ஆனால் 430வது வருஷம் தன்னை ஜனங்களை விடுவிக்க சரியான நேரம் வந்தபோது மோசேயை அழைத்து அனுப்பினாரு. மோசே கொஞ்சம் வீம்பு பாராட்டி மறுபடி வந்து நின்னாரு. அவரை கொண்டு 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை கர்த்தர் விடுவிச்சார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மோசையை பார்த்து தான் சொன்னாரு, என் சிநேகிதன் ஆகிய மோசே, நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ மோசே எதுக்காக சிநேகித்தாரு? அவருடைய மீட்டெடுக்கும்படியாக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்திலின் குமாரனாகிய செருபாபேலின் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே தெரிந்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. ஏன் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா சகரியாக்கு வரணும். எப்பா பலனுடைய திறமனாயிரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி. சகரியா 4 சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னாலே அஸ்திவாரம் போடப்பட்ட ஆலயம் ஒன்னாலே கட்டி எழுப்பப்படும். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோனுடைய சிறையிலிருந்து வெளியே வந்த செருபாபேல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. இன்னும் சில சக நண்பர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொந்த தேசத்துக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப பணிக்கப்பட்டார்கள். ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டாங்க. சுத்தி இருக்க ஜனங்கள் மத்தியில் பிரச்சனை வந்துச்சு.
சுத்தி இருக்கிற ஜாதி வந்து பிரச்சனை பண்ணாங்க. உடனே அவன் அத்திவாரம் போட்ட வேலையை அப்படியே போட்டுட்டு எல்லாரும் அவன் வீட்டு வேலையை கட்ட போயிட்டான். எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஒருத்தர் போயிட்டான், எனக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஒருத்தர் போயிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, சொந்த வீடு கட்ட போற, சொந்த வீடு வாங்க போற, அந்த பாரு அப்படின்னு தரலா வச்சா கொஞ்சமா வீட்டு கொண்டு வந்தாரு. அந்த கொஞ்சத்தையும் ஊதி போட்டாரு. அப்படியே ஏங்கி நிற்கிறான். வந்ததெல்லாம் ஒன்றும் கைக்கு நிச்சய மாட்டேங்கி, சிக்க மாட்டேங்கி, போட்ட நகெல்லாம் பேங்க்ல இருக்குது. எப்போ திரும்ப வட்டி கட்டி முடிச்சத விற்கவா வேண்டாமா, அப்படியே நாசமா போட்டுமா, திவால் ஆகட்டுமா, என்ன செய்ய வெம்பரப்பேன்னு உட்கார்ந்து. ஒரு அழிவே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் போது தேவன் ஆசீர்வாதத்துக்கு கனப்படுத்தவர்களாக இருக்கிறான். அழிவே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிறாரு, நீ அஸ்திவாரம் போட்ட, நீ தான் கட்டி முடிக்கணும். நீ அஸ்திவாரம் போட்ட நீ தான் கட்டி முடிக்கணும். அல்லேலூயா. நீ கட்டி எழுப்பணும். எந்த சத்தம் வந்தாலும் டோன்ட் வரி, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். நெகேமியா அழகத்தை கட்டியிருக்கும் போது சன்பல்லாத் தொபியான் 2 பேரும் எழும்பி பிரச்சனை பண்ணாங்க. கர்த்தர் கூட இருந்தாரு. 56 நாள்ல கட்டி முடிச்சாங்க அழகத்தை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் அவன் தூங்காம, அவன் உண்ணாம உறங்காம நின்று தேவசமத்தை நின்று அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சந்தோஷத்தின் சத்தம் தூர தேசத்துல கேட்டுச்சுதான். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தின் சத்தம் தூரத்தில் இருக்க சொந்தக்காரங்க கேட்கணுமா? தேவனுடைய பாதுகாப்பை கட்டி எழுப்ப நீ கரத்தை ஏந்தும் போது, ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பகுதி இடிக்கப்பட்டிருக்குதோ அந்த பகுதியை கட்டி எழுப்ப வேண்டியதான் உன் வேலை. இடிக்கப்பட்டு அவளால இடிக்கப்பட்டு இவளால இடிக்கப்பட்டு எவளால இடிக்கப்பட்டு உனக்கு இருக்க அபிஷேகம் என்னது? சொல்லி திரிகிற அபிஷேகமா? பக்கத்துல கேளுங்க, அபிஷேகம் என்னது? ஊர் ஊரா சொல்லி திரிகிற அபிஷேகமா? வீடு வீடா சொல்லி திரிகிற அபிஷேகமா? இடிக்கப்பட்டதை பார்த்து மல்லாந்து தூங்குறிய அபிஷேகம் தூங்குற அபிஷேகமா? உனக்கு தூங்க பண்றதுக்கு தேவன் தனக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணிருக்கிறார். காலை எந்திக்கணும், சாப்பிடணும், படுக்கணும். அல்லேலூயா. மத்தியானம் சாப்பிடணும், உண்டுன்னு தூங்கணும். நைட் எந்திக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். தூங்குறதுக்குன்னே ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்காரு பாருங்க. உனக்கு எப்போ விழிப்பேன்னு கேளுங்க. சங்கீதக்காரன் தாவீது, ஆமா, சங்கீதத்தை எழுதுறாரு, தெபேராளே விழி விழி விழி. ஒரு நேரம் என்ன போதாது, மனுஷன் 3 நேரம் சொல்லியிருக்கிறார். வாசிச்சிருக்கியா? எழுதியிருக்கிறா? சங்கீதம் வாசிச்சிருக்கீங்களா? தெபேராளே விழின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எத்தனை நேரம் சொல்லியிருக்காரு? ஏ விழி ஏ விழி. உருப்படும் துறைங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். நல்லா கவனிங்க. கடைசிக்கு வாரேன். இயேசுக்கு 12 சீசன் வச்சுக்கு ஒளிமறைக்கு போறாரு. காலம் கடைசியாயிட்டு அவருடைய வேலை முடிய போகுது. அவர் தேவ ராஜ்யத்துக்கு அவன் தன்னை காரியத்தை என்ன செய்யணும்? உட்படணும், அடிக்கப்படணும், கொல்லப்படணும், அல்லேலூயா, வாதிக்கப்படணும், வியாகுலப்படணும், எல்லாத்தையும் பெற்றுக்கணும். இப்போ ஒளிமலை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு 12 பேர் உட்கார வச்சுப்பா, எனக்காக ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணீர் தூரத்தில் போய் வந்து இவர் ஜெபிக்கிறார். இவர் ஜெபிக்கும் போது தேவதூதன் வந்து இவரை பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவ இவர் பலப்பட்டு இங்க வந்து கேட்டா 12 தூங்குது. எதனால தூங்குதான்? துக்கத்தினால நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். நம்ம வசனம் அப்படியே இருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. லூக்கா 22, 40, 45, 46. அல்லேலூயா. அவர்கள் துக்கத்தினால. ஏன் துக்கம்? இயேசு கிறிஸ்து என்னை விட்டு போறாரு. ஏன் போறாரு? நான் 3 வருஷம் இவரை நம்பி வந்தேன். அவன் 7 கூட நிறைய எனக்கு அவன் ரொட்டியும் மீனையும் தந்தாரு. 12 கூட நிறைய ரொட்டியும் மீனையும் தந்தாரு. நாங்கள் கூட தூக்கிட்டு அணைஞ்சோம். பயிர் வெளியில போகும்போது யார்ட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் பாட்டு பயிரெல்லாம் வெட்டி தின்னுக்கிட்டே இருந்தோம். எவன் கேட்டாலும் மணவாளர் கூட இருக்கிறாரு, அப்படிதான் சாப்பிடுவான்னு சொல்லி சொன்னாரு. ஒரு பையன் கேள்வி கேட்க முடியல. இப்ப இவரு கேட்டார்னா எதுக்கு நான் என்ன செய்வேன்? எதுக்கு? எஞ்சான் வயிற்றுக்கு ஒரு ஜான் வயிறு பிரதானம். எஞ்சான் வயிற்றுக்கு, எஞ்சான் உடம்புக்கு ஒரு ஜான் வயிறு
கடைசி வரைக்கும் வயிற்றுக்கே சாப்பிட்டு செத்துரு. கடைசி வரைக்கும் வயிற்றுக்கே வேலை செஞ்சு செத்துரு. அப்படியா? கவனம் கவனம். துக்கத்தினால நித்திரை மயக்கம் அடைந்தார்களாம். செபிக்க வேண்டிய நேரத்தில் பேதுரு, யோவானு, ஆமா எல்லாரும் செபிக்காததுனாலதான் பிரச்சனை. பிரபாகித்து ஒரு பொம்பளை வந்து கேட்கிறா, நீர் அவரோட இருந்தவன் தான் அப்படின்னா, எனக்கு தெரியாதுப்பா, அவரும் எனக்கு அவருக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, திட்டவும் வையவும் தொடங்கினானாம். ஜெபிக்காததுனால வந்து பிரச்சனை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது தேவதூதன் தூக்கி எடுத்தார்ல, பக்கத்துல கேளுங்க, உனக்கு என்ன கொள்ள? கொஞ்சம் கண்ணமா தான் போவேன். நல்லா தானே பிரியமானவனே, என்ன பிரியமானவளே, என்ன இப்போ கொள்ளைங்க பேதிங்க ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏமா நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கலன்னு சொன்னா பிரச்சனை பிரபாகித்து வரும்போது பாதாளம் உன்னை மேற்கொள்றோம். பாதாளம் உன்னை மேற்கொண்டா உனக்கு துதிக்கிற சத்தம் வராது. உன் வாழ்க்கையில முறுமுறுப்பு கூடி இருக்கும், உன் வாழ்க்கையில அங்கலாய்ப்பு கூடி இருக்கும், அழுக கூடி இருக்கும், பற்கொடுப்பு கூடி இருக்கும். அதுக்கு உன்னை தேவன் தெரிந்தெடுக்கல, அதுக்கு உன்னை நேசிக்கல, அவருக்கு பார்வையில் கணமற்றவன். அல்லேலூயா. ஆனா தூக்கத்தை விட்டு வெளியே வந்துரு, துக்கத்தை விட்டு வெளியே வந்துரு. என்ன துக்கம் உனக்கு? என்ன துக்கம்? என்னத்தை கொண்டு வந்து என்னத்தை கொண்டு போற? அல்லேலூயா. பறக்கும் போது ட்ரெஸ்ஸோட வந்தியா? இல்லையே. அல்லேலூயா. பழந்தோன்னு எனக்கு அந்த ட்ரெஸ் இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் இல்லை, எனக்கு ட்ரெஸ் எடுத்ததான் சர்ச்சைக்கு வரானா, நீ வரவே வேணாம், கொண்டு வாங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸை கழுவி தேய்ச்சி போட்டு வா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தந்த பரிசுத்த வஸ்திரத்தை காத்துக்கிட்டு வா. அல்லேலூயா. டெய்லி உனக்கு டெய்லி பனாரஸ் பட்டு எடுத்து கொடுத்தா சர்ச்சை கொடுத்துட முடியும்? அல்லேலூயா. குடுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸை தேய்ச்சி போட்டு எடுத்து செஞ்சிரு. அல்லேலூயா. கந்தையானாலும் சொல்லித்தரலையோ உங்களுக்குலாம், பாடலாம் சொல்லித்தரலையோ, கந்தையானாலும் கசக்கி கட்டு. அல்லேலூயா. கூளை குடிச்சாலும் குளிச்சுட்டு மனரம்யமா குடி. அல்லேலூயா. நித்தம் எனக்கு இந்த கூழ் தானா, நித்தம் எனக்கு இந்த இட்லி தானா, நித்தம் எனக்கு தோசை தானா, நித்தம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும் சாப்பிடுறதுக்கு? அல்லேலூயா. கேள்வி கொடுக்கறதே உனக்கு பெருசு. அல்லேலூயா. கிடைக்கிறதே பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது திங்கும் போது ஆண்டவரே தந்தீங்களாப்பா நமக்கு நன்றி சொல்லி பழக. அதுதான் துதி. எது துதி? ஆண்டவரே இந்த கஞ்சை குடிக்கிறதுக்கு எனக்கு நிம்மதி தந்திருக்கீங்களாப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் மனைவிட்ட சொல்லுற கருத்தை உங்கள்கிட்ட சொல்லுறேன். நீங்கள் என்னோட சகோதரர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லி என்ன சொல்லுவேன்னா, ஒரு தட்டு நிறைய கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து ஒரு வெங்காயத்தை கொண்டு வந்து விட்டு சிரிச்சுக்கிட்டே நீ கொடுத்தேன்னா அதுதான் எனக்கு அமிர்தம். எப்படி கொடுக்கணும்? இதுதான் இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆடி அட கட்ட நல்ல குளோரி அந்த செவ்வாய் மலரை விட்டு உள்ளே இருக்கிற பற்கள் என்கிற மல்லிகைப்பூவை என் வெளியிலே என் முகத்துக்கு நேரம் நீ காட்டினால் அதில் வருகிற மலரானது மனமானது என்னை மனம் போடாமல் அந்த கஞ்சை இந்த புளிச்ச கஞ்சை கூட மதுரமாக குடிப்பேன். எவ்வளோ வர்ணிக்க வேண்டியது எவ்வளோ? ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கருத்து நல்ல தட்டு நிறையா ஒரு பக்கம் அப்படி ஆமாம் பீஃபு தான், லெக் பீஸு தான். அல்லேலூயா. இங்கிட்டு தக்காளி ஜாமு தான், இங்கிட்டு ஒரு கப் ஐஸ்கிரீம் தான். அந்த பிரியாணி எனக்கு அரோசிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த பிரியாணி எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். தேவசமுத்திர காணியை கொண்டு வந்துட்டு அவ மேல மூஞ்சத்துக்கிட்டு இவ கூட மூஞ்சத்துக்கிட்டு நீ காணிக்க கூட அரோசிகமாக இருக்கிறது. எனக்கு யார்கிட்ட வந்து காணிக்க கொடுத்து ஏமாத்த பார்க்க. Be careful. இந்த வழியா அவனை
எனக்கு பலி செலுத்த முடியும். உனக்கு யார் ஏறி வர சொன்னா? உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லேலூயா. காணிக்கையை கொடுத்தனால கர்த்தரை கலை அவன் மயங்கிடுவான்னு நினைக்கிறியா? இல்ல இவன் மயங்கிடுவான்னு நினைக்கிறியா? காணிக்கை வாங்கிட்டு தொழில்களையும் தொழிற்சி எடுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொடுக்கிற ஆமா ஆளை பார்த்தா சாமி என்ன செய்யுமா? கொணட்டி கொடைக்கானுமா? இந்த சாமி அப்படி வாடாது, பட்டியத்தோட தான் நிற்கும். வாங்கிட்டு அடிப்பேன். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால எனக்கு கொடுக்கும்போது கவனமா கொடுக்கணும். அல்லேலூயா. வாங்கினாலும் அட்டி விடும். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மன ரம்மியமா கொடுக்கணும். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துல 1000 நொல்லைய வச்சுக்கிட்டு இந்தாங்க பார்க்க வேண்டாம், வேண்டாம் வச்சுக்க, உனக்கு உன் பிள்ளைக்கு சேர்த்து வை. அல்லேலூயா. ஒட்டியானம் செஞ்சு போடு. அல்லேலூயா. கர்த்தர் வேண்டாம், அது கர்த்தருக்கு வேண்டாம். நான் கஞ்சி குடிச்சே செத்தாலும் போயிடும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிடுவேன். வாண்ட வாங்கி சாப்பிட்டு பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுண்ணா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. கவனம், கவனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவ பிள்ளையே, நீ தேவன் தந்த தாளங்க நீ பயன்படுத்தி மற்றவங்களுடைய விடுதலைக்காக நீ ஜெபம் பண்ணி பாரு. அதுதான் உனக்கு தேவன். நீ தேவனுக்கு செலுத்துற ஸ்நேகம். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே நீங்க ஜெபம் பண்ணீங்களா, எதுக்கு நீங்க பைபிள் வச்சீங்களா கேட்கறதுக்கு காரணம்னா என் நேசருடைய சத்தம் நீங்க கேட்டீங்களா? அல்லேலூயா. என் நேசரோடு நீங்க பேசுனீங்களா? என் நேசருடைய இருதயம் உங்களை கவர்ந்ததா? நீங்க ஏறி வந்துனீங்களா? நீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஏ போடுறியா, பி போடுறியா, ரைம் சொல்றியா, கேட்கறேன்ல, பீஸ் கட்டுறதுனால கேட்கறேன்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியத்துக்கு நீ ஏறி வரணும்னு சொல்லி அவரும் கேட்பார்ல, அவரும் கேட்பார்ல. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு அநேகரை மீட்டெடுக்க விரும்புகிறார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மீட்டெடுக்க வேண்டியவர்கள் தூக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால பிரச்சனை வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையை பாதாளம் மேற்கொண்டது. பேதுருவை பாதாளம் மேற்கொண்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மார்க்குவை பாதாளம் மேற்கொண்டது. மத்தேயுவை பாதாளம் மேற்கொண்டது. எல்லாரும் ஓடிட்டான். ஆனா தேவனுடைய இரக்கம் மறுபடியும் அவங்கள ஒன்று போல கூட்டி சேர்த்துடுவாங்க. அல்லேலூயா. அவங்க ஓடுனாலும் ஒன்று செஞ்சாங்க, ஒன்னா கூட்டிட்டாங்க. அவங்க ஓடுனது உண்மைதான், அவங்க ஓடுனது உண்மைதான். ஆனா ஒன்று போல செஞ்சிருந்தாங்க பாருங்க. ஒருத்த மாத்திரம் தனியாக போயிட்டாங்க. அதனால பல நேரம் சொல்லியிருக்கேன், தனித்து இருக்காத இசைந்திரு. என்ன எப்படி இருக்காத? தனித்து இருக்காத இசைந்திரு. தேவ ஜனத்தோடு இசைந்திரு, தேவ மனிதனோடு இசைந்திரு, தேவ பிள்ளைகளோடு என்னை இசைந்திரு. வெட்டிக்க வச்சுக்கல்ல என்ன செஞ்சுட்டு இருக்காத, வெட்டி நிற்காத. முகத்தை என்னை கவனியே, முகத்தை திருப்பி கெடுக்காத. ஆண்டவர் முகத்தை ரோசிடுவார். ஒரு எந்த ஆமா கர்த்தர் நல்லவர் குளோரட்டுகால் எந்த அது எந்த என்னமா போடுவாங்க, அஸ்திபாரம் அது வந்து என்ன போடுவாங்களே, அதுக்கு என்ன ஃபவுண்டேஷன். எந்த ஃபவுண்டேஷன் போட முடியாது, போட முடியாத அளவுக்கு உரைச்சிடுவார். மூக்கை திருச்சின்னா அவரு மூக்கை திருப்பிட்டாலும் வச்சுக்கிறோமே. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். நாஸ்தி ஆயிரம் ஒருத்தம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் முகத்தை உனக்கு நேரம் காட்டியிருக்கும் போதே முகத்தை காட்டிடு. நான் அவருக்கு முகத்தை காட்டி சொல்லி இளவரசனுக்கு அப்படி எனக்கு வெட்ட தெரிய மாட்டேங்குது. அவங்களே மாதிரி தலை மட்டும் தனியா வெட்டும் தெரியுமா அவங்களுக்கு? அல்லேலூயா. எனக்கு வெட்ட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் அவனுக்கு வெட்டி பழகலை, அவனும் என்னை வெட்டி பழகலை. என்ன சொன்னாலும் சிரிக்கிறான், என்னை எதுவுமே சொல்ல மாட்டேங்கான். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் சிரிக்கப்படாது. ஏன்னா பரிசுத்தவங்கள் கொட்டுறது என் தலைக்கு. வசனம் தெரியவே தெரியாது உங்களுக்கு, தெரியாமலே போகட்டும். தெரியாதோ? பரிசுத்தவங்கள் கொட்டுகிறது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்குது, அபிஷேகம். நான் இங்க இருந்துட்டு உங்களை
தேவையில்லாம அடிச்சேன்னா அதை கத்த கணக்கு வைப்பாரு. அல்லேலூயா. இருதயத்துல ஆதங்கப்பட்டு உங்களை கொட்டுன்னு சொல்லி நான் உங்களை கொட்டும் போது நீங்க அந்த கொட்டுதலுக்கு உண்மையிலே சரிதாயா, எனக்கு அடிச்சது சரிதாயா அப்படின்னு நீ என்னோட எசைஞ்சிருந்தீங்கன்னா அது உனக்கு அபிஷேகமா மாறும். என்னை விட்டு தூரமா போனேன்னு சொன்னா நீ அல்லேலூயா அல்லேலூயா இப்ப காட்டி தந்துடுறேன். யூதாஸ் காரியத்தை காட்டி தந்துடுறேன். அல்லேலூயா. கவனம் 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 கவனம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுதளித்த பேதுருவை கூட்டி சேர்க்க கர்த்தர் வந்தாரு. இயேசு கிறிஸ்து வந்து அவர் கை ஓட்டையில கை விட்டு பார்த்தாலும் நான் அவரை நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நம்ம தோமாவையும் வந்து கூட்டு வந்து எங்க வா வா என் கை ஓட்டையில கை விட்டு பாரு, என் விழாவோட ஓட்டையில கை விட்டு பாரு, இப்ப மாட்டேன் என்ன நம்புறியா அப்படின்னு கேட்ட நல்ல தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறான். ஏன்னா நீ அவருடைய பார்வைக்கு அருமையானவள், நீ அவருடைய பார்வைக்கு அருமையானவள். நீ இசைந்திருக்க பழகு, செயல்பட பழகு, செயல்பட பழகு, தேவ ராஜ்யத்துக்கு செயல்பட பழகு. அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். நேரம் வைத்து சாரி எல்லாம் மனங்கள் கொடுத்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். glory to God. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன்னு சொன்ன ஆண்டவர். தேவப்பிள்ளையே, அவர் உன்னை மறுத்து விடவில்லையாம், அவர் உன்னை வெறுத்து விடவில்லையாம், அவர் உன்னை மறுதளிக்கவில்லையாம், அவர் உன் மேல மனங்கசப்பாவும் இல்லையாம். அவர் உன்னை நேசிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய நேசம் மாறாது. அவருடைய பிரச்சனை இறங்குறது நான் உணர்றேன். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் ஏறி வந்துடுறேன்ப்பா, நான் ஏறி வந்துடுறேன்ப்பா, நான் ஏறி வந்துடுறேன்ப்பா, உன்னை மகிமைப்படுத்தும்படி நான் ஏறி வந்துடுறேன். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செல்லுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை